الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய நாயகன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் ஈருலகத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் ஸலாத்தும் ஸலாம் உண்டாவதாக. இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவுடைய வாழ்க்கை என்று எமக்கு ஒதுக்கி இருக்கிறது மிகவுமே ஒரு குறைவான ஒரு காலம். துன்யாட லைஃப், இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற லைஃப், இந்த லைஃப் முடிஞ்சதும் எங்களோட எல்லாத்துலேயும் பர்ஸஹுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகும். அந்த பர்ஸஹுடைய லைஃபும் இந்த துன்யாவுடைய லைஃபையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துன்யாவில் கிடைச்சது இவ்வளவு தானா? 100 சரி நாங்கள் தாண்டலையா? 50 தாண்டாத சில மக்கள் இருந்தாங்களா? சில மையத்துக்கு நாங்கள் 30லேயும் கலந்து கொண்டோமா? சில மையத்துக்கு 40லேயும் கலந்து கொண்டோமா? அல்லாஹ் துன்யாவில் அவங்களுக்கு கொடுத்த ஆயுள் காலம் அவ்வளவு தானா? சில ஜனாசாக்களுக்கு வாப்பா உயிரோடு ஈக்கத்தக்கன புள்ளே அல்லாஹ் ஜனாசாவாக மையத்தாக ஆக்கினானா? அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த யதார்த்தம் எல்லாம் எங்களுக்கு புரியும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கண்ணை மூடினதுக்கு பிறகு வச்சுக்கிற எங்களை எல்லாத்தையும் வச்சு பார்க்க போகல. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா துன்யான்னு ஒதுக்கிக்கிறது கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்தில் நல்ல மனிதர்களாக வாழ்ந்துட்டு இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய 2 வாழ்க்கை, அந்த 2 வாழ்க்கைக்கும் நல்லா சம்பாரிச்சுட்டு போகிற நல்ல மக்களாக வாழ்ந்துட்டு போகிறது தான் எங்களோட முதலாவது நோக்கம், முதலாவது கோல். வாழ்க்கையில் எங்களுக்கெல்லாம் ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். சகோதரர்கள், அது தப்பில்லை. 2 இருக்குது. ஒன்று இருக்குது ஹம்முத் துன்யா, இன்னொன்று இருக்குது ஹம்முல் ஆஹிரா. ஹம்முன்னு சொல்கிறது என்னான்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க. எப்படி நரகத்திலேருந்து பாதுகாப்பு கேட்டாங்களோ அது மாதிரி ஹம்லேருந்து பாதுகாப்பு கேட்டாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், ஹம்ன்றது தலைக்கு வார டென்ஷன், தலைக்கு வார பாறை, டிப்ரெஷன், ஆன்சைட்டி, தலையில் டென்ஷன். மகளோட கல்யாணம் வருது, என்ன செய்கிறேன்? இத்தனை வருஷமாக கூலி வீட்டில் இருந்துட்டேன், சொந்த வீட்டுக்கு மாறுறேன், என்ன செய்கிறேன்? இவ்வளோ காலமாக கூலி கடையில் இருந்து கொண்டு கூலி கட்டியே என்ன காலம் பேய்த்துட்டு இப்போ எப்படி நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்ற பாரம். ஒரு வாப்பாக்கு இந்த பாரம் வரும், 4 பிள்ளைக்கிற வாப்பாக்கு அந்த டென்ஷன் வரும், ஒரு கணவனுக்கு அந்த டென்ஷன் வரும், அந்த பாரம் வரும். இதெல்லாம் ஹலாலான தேவைகள் எங்களுக்கு. இதுக்கு சொல்கிறது ஹம்மு துன்யா. இது கட்டாயம் எங்களோட தலையில் ஈக்கும், இந்த பாரம் எல்லாருக்கும் ஈக்கும். அல்லாஹ் சிலருக்கு திடீர்னு நோய்வாயை கொடுத்துரும், நோய்வாய்ப்பட்ட நிலைமையில் ஆகும். முழு நேரமும் அவருக்கு ஹாஸ்பிட்டல்லே கழிஞ்சிடும். இன்றைக்கு எத்தனை பேர் மாசக்கணக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் ஆஃபியத்தை நசீபாக்கணும். மாசக்கணக்கு பிள்ளைகளோட ஹாஸ்பிட்டலில். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் மகள்கிட்ட கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக வேண்டி சல்லி சேர்த்தார், கஷ்டப்பட்டு சேர்த்தார். எல்லா இடத்துலையும் போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு எல்லாத்தோடையும் பேசி தேவையான சல்லி எல்லாம் ரெடியாகி
அடுத்த மாதம் ஆப்ரேஷன் இருக்க போக்கல போன கிழமை அந்த பெண் வஃபாத் ஆகிட்டார். அந்த தந்தை மகளோட ஜனாசா வச்சுக்கொண்டு வாப்பா தான் தொழிச்சார் ஜனாசாவை, அழுந்து தொழிச்சார் ஜனாசாவை. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் யதார்த்தத்தை எங்களுக்கு படிச்சு தாரான். ஒவ்வொன்றிலையும் அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தாரான். ஹம்மு துன்யா எங்களுக்கு எல்லாருக்கும் தலையில் நிறைஞ்சி காய்த்தான். அது ஈக்கிறே தவறு இல்லை, அதிகம் கட்டாமிக்கும். ஒவ்வொரு வாப்பாக்கும் அதிகம், ஒவ்வொரு கணவனுக்கும் அதிகம், ஒவ்வொரு ஆம்பளைக்கும் அதிகம். எப்படி ஹலாலா நான் என் வேலையை ஹைராக செய்கிறேன், இது எல்லாருக்கும் அந்த டென்ஷன் ஈக்கும். அது சொல்லி தான் நாங்கள் கடைக்கு வாரேன், வியாபாரம் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒன்றை ரெண்டாக பார்க்குறேன். எங்கள்கிட்ட இந்த தேவைகள் ஹலாலாக பூர்த்தி ஆகணும். இது முதலாவது. இன்னொன்றைக்கு சகோதரர்களே, ஹம்முல் ஆஹிரா. ஒரு நாள் ராவ் தூக்கம் போவல்ல. ஏன் தூக்கம் போவல்ல? துன்யாவில் இருக்கிற ஒரு கமிட்மெண்ட்டை நினச்சி யோசித்து அவருக்கு ராவ் தூக்கம் வருது இல்லை, தலைவலி, ப்ரெஷர் கூடி. ஏன்? துன்யாவில் இருக்கிற ஒரு தேவைக்காக வேண்டி, ஹலாலான தேவை. அப்பயும் அதை வச்சு பார்க்க போகல. அந்த தேவை துன்யாவோட இருக்கிற தேவை. திங்கக்கிழமை செக் ஒன்று கொடுத்துக்கிறாரு, திங்கக்கிழமை ஒரு ஆளுக்கு பொருந்திக்கிறார், எடுத்த சல்லியை திருப்பி தாரன். சனிக்கிழமை ராவ், ஞாயிற்றுக்கிழமை ராவ், டென்ஷன் கூடுது அவருக்கு, பதறார். இப்போ சரியான ஏற்பாடு நாளைக்கு இல்லை. போன மாதமும் சரியாக டைமுக்கு கொடுக்கையெல்லாம் போச்சு. இந்த மாதம் எனக்கு என்ன பேசுவாரோ, 4 பேர்ட்ட முன்னுக்கு என்னத்தை சொல்லிடுவாரோ, எனக்கு என்ன சொல்லுவாரோ, எனக்கு கௌரவம் குறைஞ்சிருமோ, டென்ஷன். இதுக்கு சொல்கிறேன் ஹம்மு துன்யா. ஒண்டிக்கு சகோதரர்களே, ஹம்முல் ஆஹிரா. ஹம்முல் ஆஹிரான்றது நாளைக்கு மறுமையை நினச்சி தூங்காம இருக்கிறேன். இன்றைக்கு ராவ் எனக்கு தூக்கம் போவல்லேன். அசருக்கு ஒரு ஜனாசால கலந்து போயிட்டு வந்ததுலேருந்து என் யோசனையே அந்த ஜனாசா இதே மாதிரி எனக்கும் நாளைக்கு மவுத்து வரும் என்ற பயம். தூக்கம் போகுது இல்லை. ஹம்முல் ஆஹிரா. எத்தனை பேருக்கு வந்தீங்கி நாங்கள் மனசில் கை வச்சு கேட்டு பார்ப்போம். ப்ரெஷர் கூடிக்கு என்னத்தை நினச்சி ப்ரெஷர் கூடிக்கு தெரியுமா? மலக்குள் மவுத்தை நினச்சி விட்ட ப்ரெஷர் கூடிக்கு. ஒன்றிக்கு துன்யா, இன்னொன்றிக்கு ஆஹிரா. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் துன்யாவில் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணாங்க. அவங்களுக்கும் துன்யாவில் தேவை இல்லாமல் இல்லை. எங்களை மாதிரி கல்யாணம் முடிச்சாங்க, புள்ள பெற்று கொண்டாங்க, பிள்ளைகள விஷயத்தை செஞ்சாங்க. வியாபாரிமார். நாங்கள் என்ன வியாபாரி? சஹாபாக்கள் இருந்தாங்க வியாபாரிமார். சஹாபாக்கள் இருந்த சில வியாபாரிமார மாதிரி இந்த உலகத்தில் ஒரு வியாபாரி பொருட்கள் என்ன அப்படி பிஸ்னஸ் மேன் இருந்தாங்க சஹாபாக்கள். அவ்வளோ தலைவுள்ளாக்கள் இருந்தாங்க வியாபாரத்தில். பெரிய பெரிய இம்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க அந்த காலத்தில். இன்றைக்கு எங்களுக்கு ஹப் சைனா மாதிரி, அவங்களுக்கு அந்த முழு ஹிஜாஸுடைய பூமியோட ஹப்பும் வந்து ஷாம், திமிஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னா துபாயெல்லாம் போய்ட்டு சிரியன்ஸோடு பேசி பாருங்கள். சிறிய ஆட்களோடு பேசினா அவங்களுக்கு இறங்கும். அல்லாஹ் நேச்சுரலாக அவங்களுக்கு கொடுத்துக்கிறான், பிஸ்னஸ் திறமை கொடுத்துக்கிறான். நல்ல நுணுக்கமாக இருப்பாங்க வியாபார விஷயத்தில். பெரிய வியாபாரமாக இருந்தாங்க. துன்யாவுடைய ஹம் தலைக்கு இருந்துச்சு, இல்லாமல் இல்லை. ஆனால் அதை விட பெரிய ஒரு பாரம் இருந்துச்சு, ஹம்முல் ஆஹிரா. ஆஹிராட நாளைக்கு அதில் என்ன நடக்குமோ, அங்கே தோற்றக்கூடாது, இங்கே தோத்தாலும் பரவாயில்ல, அங்கே தோற்றக்கூடாது. ஒரு முறை ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முழு உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களுடைய ஈமானை ஒரு பக்கம் வச்சு என் நண்பன், என் தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமான் எடுத்து ஒன்றில் வச்சா இத்தனை ஆட்களை முயற்சி கொண்டு அவருடைய ஈமான் பாரத்தால் தாழும் உண்டாங்க. எப்படி ஆளாய்க்கும் அவருக்கு, எப்படி ஆளாக இருக்கும் சொன்னாங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா. அபூபக்கர் நீங்கள் பயப்படுவான். துன்யாவில் நான் உங்களை இண்டையே பார்த்து சொல்கிறேன், நீங்கள் துன்யாவில் பயப்படுவான, நீங்கள் ஒரு சொர்க்கவாசி தான், நீங்கள் ஒரு சொர்க்கவாசி தான். இவர்கிட்ட நிலைமை என்ன தெரியுமா? துன்யாவில் ஒரு நாள் ஒரு மரத்துக்கு ஒரு பறவை பறந்து வருது. அந்த பறவையை பார்க்குறாரு. அந்த பறவை அப்படியே வந்து மரத்தில் இருக்கிற ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த பறவை அப்படி போகுது. சொர்க்கம் என்று சொன்ன அபூபக்கர் மரத்தை பார்த்து சொல்கிறாரு, அல்லாஹ் என்னை ஒரு மனிதனாக படைக்காம அந்த மரத்துக்கு வந்து பழத்தை தின்னுட்டு போகிற ஒரு பறவையாக படைச்சிருந்தா நல்லமே, நாளைக்கு அல்லாஹ் கிட்ட நான் கியாமத்தில் பதில் ஒன்றும் சொல்ல தேவையில்லை என்ற பயம். ஹம்முல் ஆஹிரா. யாரால்? அவர் யாரு சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியால் முந்துவார், ஒரு உம்மத்தே முந்துவார். ஏன்னா முழு உம்மத்தே முந்திட்டு போவார் ஒருத்தர். அவரோட ஹம்முல் ஆஹிரா, நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிற பயம். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹம்முல் ஆஹிரா இது தலையில இருக்கும். அதனால தான் உலகத்தில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் எல்லாம் தேவைகளும் நாங்கள் எல்லாரும் முயற்சி செய்கிறது ஹம்முல் ஆஹிரா. இந்த ஆஹிராட டென்ஷனை கொஞ்சம் தலைக்கு நாங்கள் எடுத்தோம் என்றால்
பின்னால் இருக்கக்கூடிய லைஃப்பில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. அதுக்குள்ள முயற்சி தான் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு துனியாவில் செய்யக்கூடிய முயற்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையில் உங்களுக்கு எப்படி வெற்றி கொள்ளேலும் என்றதை அழகான முறையில் துனியாவில் வாழும் பொழுது வழிகாட்டிட்டு போகணும். அந்த வழிகாட்டல் உண்டு. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனதும் ஒரு ஏரியாவில் டெம்பரரியாக இருந்தாங்க, நிரந்தரமாக இருக்கல. நிரந்தரமாக இருந்தது மதீனால. ஒரு ஏரியாவில் டெம்பரரியாக கொஞ்ச நாள் இருந்தாங்க. அந்த டெம்பரரியாக இருந்த காலத்தில் உருவாக்கினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதை தான் இன்றைக்கு நாங்கள் மதீனாக்கு போனால் பார்ப்போம், மஸ்ஜிதுல் குபான்னு பார்ப்போம். என்னத்துக்கு உருவாக்கப்பட்டுச்சு? முஸ்லிம்கள் இந்த துனியாவுடைய லைஃப்பில் பிஸியாக இருக்கிற இந்த டைமோட முஸ்லிம்கள் அதையும் தாண்டி நாளைக்கு ஆகிரால் இருக்கக்கூடிய பயணத்தில் வெற்றி கொள்றதுக்குள்ள மிக முக்கியமான உண்டு ஒரு மனிதனுடைய மஸ்ஜித் என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு காட்டினாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அதுக்கு பிறகு போனாங்க மதீனாவில் என்ன தேவைப்பட்டுச்சு? முதலாவது எல்லாம் மக்காலிருந்து விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. மதீனாவில் உருவாக்கினாங்க ஒரு மஸ்ஜித் ஒன்றையும் ஒரு மர்கஸ் ஒன்றையும் உருவாக்கினாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நீங்கள் ஒன்றைக்கு போனாலும் எங்களுக்கு மதீனாவில் விளங்கும் அவ்வளவு பிரம்மாண்டமான மஸ்ஜித் எப்படி உருவாக்கப்பட்டது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அதில் ஃபவுண்டர் மெம்பர். அதை உருவாக்கினவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் உருவாக்கினாங்க? முஸ்லிம்களுக்கு மஸ்ஜித் இல்லாமல் ஒரு பயணம் இல்லை, ஆம்பளைகளுக்கு மஸ்ஜித் இல்லாமல் ஒரு பயணம் இல்லை. மஸ்ஜித் என்றது எப்பயுமே எங்களோடு ஒன்று சேர்ந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க சகோதரர்களே, இன்றைக்கு எங்களோட நாட்டில் எந்த இடத்துக்கு போனாலும் மஸ்ஜிதுக்கு குறைபாடு இல்லை. எங்கே போனாலும் மஸ்ஜித் இருக்குது. வெளிநாட்டில் போயிட்டு பாருங்கள், வெளிநாட்டில் சில நாடுகள் முஸ்லிம்களே இல்லாத நாடுகள், முஸ்லிம்கள் மைக்ரேட் பண்ணி போனவங்க, வியாபாரத்துக்கு போனவங்க, பிஸ்னஸ் செய்ய போனவங்க, சுப்ஹானல்லாஹ். நாங்கள் மற்ற கம்யூனிட்டி ஒரு பக்கம் விடுவோம், எங்களோட ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி எத்தனை மஸ்ஜித்கள் இன்றைக்கு உருவாக்கிக்கிறாங்க தெரியும். ஜப்பானுக்கு போவோம், ஜப்பானுக்கு போயிட்டு பார்த்தா ஒவ்வொரு ஊர்லேயும் பிஸ்னஸுக்கு போன ஆட்கள் ஒன்று கூடினாங்க. அங்கனைக்கு ஒரு மஸ்ஜித் இல்லாமல் எங்களுக்கு எங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், எங்களோட ஆத்மீக லைஃப்பை முன்னுக்கு கொண்டு போகல. மஸ்ஜித் என்றது கட்டாயம். அமெரிக்காவுக்கு போங்க, அமெரிக்காவில் எத்தனையோ ஏரியாக்களில் இன்றைக்கு எங்களோட ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் மஸ்ஜித் உருவாக்கிக்கிறாங்க. யூகேக்கு போங்க, எத்தனை இடங்கள் மஸ்ஜித்கள் உருவாக்கிக்கிறாங்க. கனடாக்கு போங்க, எவ்வளவு சேவைகள் இன்றைக்கு எங்களோட முஸ்லீம் சகோதரர்கள் எங்களோட நாட்டில் உள்ளவங்க. அது இல்லாமல் பாகிஸ்தானிஸ் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறாங்க, அது இல்லாமல் இந்தியன்ஸ் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறாங்க, குஜராத்திஸ் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிறாங்க. அண்மையில் ஆஸ்திரேலியாவில் ஒரு முஸ்லீம் எங்களோட ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு புதிய ஒரு மஸ்ஜித் ஒன்று ஓப்பன் பண்ணினாங்க. கண்ணியமானவர்களே, இதுதான் எங்களோட இஸ்லாம் அழகு, இந்த பியூட்டி ஆஃப் இஸ்லாம். மஸ்ஜிதுகள் என்றது எங்களோட எப்பயுமே சேர்ந்திக்க வேண்டிய ஒன்று. மஸ்ஜிதை விட்டு தூரமாகவே ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் நல்ல லைஃப் ஒன்று லீட் பண்ணுறதுக்கு இயலாது. மஸ்ஜித் என்றது அல்லாஹ்ட வீடு. மஸ்ஜித் என்றது பைத்துல்லா, அல்லாஹ்ட வீடு. நீங்கள் பார்ப்பீங்க, முழு உலகத்தில் எங்கே போனாலும் மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட்டு. சைனாக்கு வியாபாரத்துக்கு போகிறவங்க கேட்பீங்க, ஈவில் பார்த்துப்பீங்க, எவ்வளோ அழகான ஒரு பெரிய மஸ்ஜித் அங்கே கட்டப்பட்டு எத்தனை ஆயிரம் பேர் அன்றைக்கு தொலை வராங்க, அந்த மஸ்ஜிதுக்கு தொலை வராங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்கள், இந்த மாதிரி முஸ்லிம்கள் எங்கெல்லாம் நிறைய போகிறாங்களோ அந்த சிட்டிகள் எல்லாம் சைனாலையாக இருந்தாலும் ஒரு வார்த்தை இங்கிலீஷ் தெரியாட்டியும் அங்கே மஸ்ஜிதுகள் உருவாக்கப்பட்டு. மஸ்ஜிதுகள் என்றது முஸ்லிம்களுக்கு அது இல்லாமல் ஒரு பயணம் கிடையாது. மஸ்ஜிதுகள் முஸ்லிம்களுக்கு அது இல்லாமல் ஒரு பயணம் ஒன்று கிடையாது. அதனால தான் எங்களுக்கு மஸ்ஜித் தேவை. சில மதங்களுக்கும் அந்த மதங்களுக்கு மாதத்துக்கு ஒருக்கா தான் அவங்களோட மதஸ்தலத்துக்கு வர வேண்டிய தேவை, அல்லது குறிப்பிட்ட ஒரு விசேஷ நாளுக்கு தான் அவங்களோட மதஸ்தலத்துக்கு வர வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் எங்களோட மதம் எப்படியாப்பட்டது என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு தைலம் இல்லை, ஒவ்வொரு நாளும் 5 நேரம் கட்டாயம் வர வேண்டியதும், இன்னும் அதிகமான நேரங்கள் வாலண்டியராக பள்ளிக்கு வர வேண்டிய தேவைக்கு. துஹா தொலை வரணும், ஏனைய தொழுகை தொலை வரணும், பள்ளியில் நிக்கா செய்ய வரணும். இதெல்லாம் எங்களோட ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். அதனால தான் எங்களுக்கு மஸ்ஜித் தேவை. கல்ஃபுக்கு போனால் பார்ப்பீங்க, சுப்ஹானல்லாஹ், கல்ஃபில் எல்லாம் அரப் கண்ட்ரீஸில், சவுதியில், துபாயில், கட்டாரில் எல்லாம் முழு மஸ்ஜிதுகளும் நிர்வகிக்கப்படுவது கவர்மெண்ட்டால். வசாரத்துல் அவுகாஃப்னு தனி மினிஸ்ட்ரி இருக்குது, வக்ஃபுக்குன்னு தனி மினிஸ்ட்ரி இருக்குது. இன்றைக்கி எங்களோட நாட்டில் அப்படி மினிஸ்ட்ரி இல்லை. சில விஷயங்கள் எங்களை நிர்ணயிக்கிறதுக்கு இருக்குது.
ஆனால் அங்கெல்லாம் முழு மஸ்ஜிதுடைய செலவு. மஸ்ஜிதில் இமாமுக்கு சல்லி கட்டுறது யாரு? சம்பளம் கொடுக்கறது கவர்மெண்டால கொடுக்குறது. சுப்ஹானல்லாஹ். முஅஸ்ஸினுக்கு கவர்மெண்டால. பள்ளியுடைய எல்லா தேவைக்கும் பள்ளியை நிர்வகிக்கிறதுக்கு தனி மினிஸ்ட்ரி இது அங்கெல்லாம். ஏன்? மஸ்ஜிதுகள் எங்களுக்கு தேவையான உண்டு. இன்னைக்கு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நாங்கள் போயிட்டிக்கிறோம், மக்காவுக்கு போயிட்டிக்கிறோம். எத்தனை பேர் மக்கால காபாவை கண்டிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு சவுதி எங்களை மாதிரி ஒரு பிரசிடென்ட் இருக்கிற நாடு இல்லை. அங்கெல்லாம் கிங், அங்கெல்லாம் எலெக்ஷன் இல்லை. அவங்களோட குடும்பம் பரம்பரை, ராஜ பரம்பரை தான் எப்பயுமே ஆட்சியில் இருப்பாங்க. ஆனாலும் காபத்துல்லாஹுடைய சாவி எந்த ஒரு அரசருடைய கையிலையோ யார்கிட்டையும் இல்லை. அந்த சாவியை திறக்கிறதாக இருந்தால் அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கிட்ட அந்த சாவியை பொறுப்பெடுத்து கொடுத்தாங்களோ சொன்னாங்க, உஸ்மான் இப்னு தொல்ஹா கிட்ட, இந்த சாவி உங்கள்கிட்ட இருக்கும் எது வரைக்கும் தெரியுமா? கியாமத் வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த சாவியை ஒப்படைக்கும் பொழுது அவர் ஒரு முஸ்லீம் இல்லை சகோதரர்களே. அந்த காலத்தில் இஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கு முன்னுக்கு காபாவை நிர்ணயிச்சாங்க குறைஷி காஃபிர்கள் தான். எப்படி நாங்கள் காபாவை எங்கடன்னு நினைச்சோமோ அது மாதிரி அவங்களும் நினைச்சாங்க இது எங்கட. எங்களுக்கு எப்படி தவாஃப்னு ஒன்று இருந்துச்சோ அது மாதிரி அவங்களோட சில வழிபாடுகள் இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க, முன்னால் இஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகுறதுக்கு முன்னால் அந்த குறைஷிகள்கிட்ட கையில் தான் மக்காவுடைய முழு பொறுப்பும் இருந்துச்சு. அந்த கையில் தான் அவர்கிட்ட கையில் தான் சாவி இருந்துச்சு. உஸ்மான் இப்னு தொல்ஹா இவருக்கு தான் கொடுத்துருந்துச்சு. அந்த சாவியை காபாவை திறக்கிற பொறுப்பு அவர்கிட்ட கையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹு மக்கால வெற்றி கொண்டாச்சு, கேப்சர் பண்ணியாச்சு. மக்கா ஃபுல்லாக இப்போ எங்கட கையில், முஸ்லீம்கள்ட கையில். இப்போ நினைச்சதை செய்யலும், எல்லாம் ஓடிட்டாங்க, பயந்து ஓடிட்டாங்க. பெரிய ஒரு கூட்டம் மவுத்து, பெரிய ஒரு கூட்டம் பயந்து ஓடிட்டாங்க. முஹம்மது இப்போ எங்களை எல்லாம் கொன்றுவார் நினச்சி பயந்து ஓடிட்டாங்க. கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருந்து காபாவுடைய சாவியை கேட்டாங்க. கண்ணியமானவர்களே, அவர்கிட்ட மனசுக்கு சரியான ஒரு ஆத்திரமும் ஒரு வெட்கமும் உண்டாயிடுச்சு. இவ்வளோ காலம் எங்கட கையில் பொறுப்பு இருந்து இந்த காபாவை அவங்களும் மதிச்சாங்க. இது எங்கட இப்ராஹிம் அவர் கெட்டி முன்னுக்கு வந்த இந்த காபாவுடைய பொறுப்பை இவர் இன்றே கேட்கிறாரே என்று வரும் பொழுது தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் ஆயத்தை கொண்டாராம். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. சுப்ஹானல்லாஹ். அவர் இஸ்லாம் இல்லை, முஸ்லிம் இல்லை. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். அமானிதம் என்றது யாருக்கிட்ட பொறுப்பாக இருந்துச்சோ அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான், அது கூறியவர்கள்ட்டே கொடுத்துருங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சாவிட பொறுப்பு அவர்கிட்ட கையில் கொடுத்து சொன்னாங்க, ஆட்சி எங்கட கையில் தான். இன்றைக்கு ஆட்சி மாறினத்தோடு நாங்கள் பார்க்குறோம் தானே, எல்லாம் மாற்றுறாங்க. அவங்களுக்கு தேவையானவங்களை எடுத்து போடுறாங்க, எல்லாம் மாற்றுறாங்க. யார் எகேன்ஸ்டாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் இது பண்ணுறாங்க. இது உலகத்தினுடைய இயல்பு இது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு முஸ்லிம்களுடைய ஆட்சியும் கையில் கிடைச்சிக்கிற டைமில் கூட அந்த மனிதனுக்கு சொன்னாங்க, இந்த சாவியை நீங்கள் தான் கையில் வச்சுக்கொள்ளணும். என்றைக்கு மட்டும் தெரியுமா? கியாமத் மட்டும் இருக்கணும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவ்வளோ காலம் இஸ்லாத்துக்கு வராதவர் இந்த ஒரு அழகான ஒரு நல்ல செயலால் அந்த மனிதர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இன்றைக்கு சாவி ஆட்ட கையில், இன்றைக்கு சாவி காபாவுடைய சாவி இந்த வரைக்கும் அந்த உஸ்மான் இப்னு தொல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவருடைய அந்த வம்சாவளியில் வார அவங்களோட குடும்பத்துக்கிட்ட தான் இன்று வரைக்கும் கியாமத் வரைக்கும் அந்த சாவி. ஏன் இது ஒரு மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மஸ்ஜித் என்றது வாய்க்கு லேசான ஒரு விஷயம் இல்லை. மஸ்ஜித் என்றது எங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியது. சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, தலைக்கு என்ன சரி பாரம் வந்தால் டென்ஷன் வந்தால் பள்ளிக்கு வந்து உட்காருவாங்க. பள்ளியில் சக்கீனத்தி. இந்த இடத்துல பாவம் நடக்கிறல்லே சகோதரர்கள். அதனால தான் சொல்கிற, யாரும் பேசிக்கொண்டு இருக்கவான, தேவையில்லாத பேச்சுகளை பள்ளியில் வைக்கவான. பள்ளின்றது ரஹ்மத் இறங்குற இடம். டென்ஷன் ஆகிக்கிற டைமில் கொஞ்சம் உட்காந்து திக்ர் செஞ்சு பாருங்கள். பள்ளியில் அல்லாஹ் அந்த டென்ஷனை நீக்குவான். 2 ரக்காத் தொழுது சுஜூத் இருந்து அல்லாஹ் கிட்ட துவா கேளும். ஒரு சஹாபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் பார்த்தாங்க, வளமைக்கு மாற்றமான நேரத்தில் பள்ளியில் உட்காந்துக்கிறார். கேட்டாங்க, என்ன கதை? தொழுகை இல்லாத நேரத்தில் என்ன பிஸ்னஸ் பண்ணுற டைம், பஜாரில் இருக்க வேண்டிய டைம், இங்கே உட்காந்துக்கிறீங்க. சொன்னார், யார் ரசூலல்லாஹ், சரியான கடன்ட பாரம், கடன்ட டென்ஷன், கடனுடைய பொறுப்பு தலைக்கு அந்த டென்ஷனில் நான் பள்ளியில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் உட்காந்து. சஹாபாக்கள்கிட்ட பழக்கம் இருந்துச்சு, மஸ்ஜித்ன்றது அவங்களோட ஒன்றாக சேர்ந்து இருந்த ஒரு விஷயம். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பள்ளிக்கு தொழக்கூடிய மக்களாக இருந்தாங்க. இன்றைக்கி நாங்கள் பக்கத்தில் கடையை வச்சுக்கொண்டே இன்றைக்கு பள்ளிக்கு தொலை வராது எத்தனையோ பேர். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு சிலாக்கள் ஈகிறாங்க, அவங்க 5 நேர தொழுகை நிறைவேற்றது எங்கே தெரியுமா? கடையில் முசல்லா போட்டு கொஞ்சம் நடந்து பள்ளிக்கு வாரத்துக்கு இயலாது, அவ்வளோ பிஸியாக இருக்குது. கடையிலே ஒரு ரூம் ஒன்று இருக்குது, ஒரு முசல்லா போட்டாச்சு, தனியாக தொழுந்தாச்சு, தொழுந்து முடிஞ்சு. தொழுவாமல் இல்லையே, நாங்களாம் தொழுகிறோம்.
அன்பானவர்களே, 2 காரணத்தை தவிர பள்ளிக்கு வராமல் கேளா. ஒன்று மரத், கடுமையான நோய், ஏலா அவரால் எலும்பேலா, நடக்கேலா, படுத்த படுக்கையில் இருக்கிறார், தொழுங்க வைக்கிற இடத்துல மார்க்கம் சொல்லுது. 2வது ஹவுஃப், பயம், வெளியே வந்தால் அவங்களோட உயிருக்கு ஒரு ஆபத்து ஒன்று இருக்குது, அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகாமக்கிறே நல்லம் அப்படின்ற ஒரு அறிவுரை கிடைக்கிற டைமில் உங்களுக்கு வீட்டில் தொழு. இந்த 2 காரணத்தை தவிர மஸ்ஜிதுக்கு வராமல் கடையிலையும் ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் முசல்லா போட்டு தனியாக தொழில ஆம்பளையும் என்னத்துக்கு மஸ்ஜித் உருவாக்கப்பட்டிக்கு? மஸ்ஜித் 5 நேர தொழுகைகள் மஸ்ஜித் உள்ளுக்கு வந்து தொழப்படணும். இது ஆக முக்கியம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுடைய சிறப்பை சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஅதமுன் நாசி அஜ்ரன், நன்மையில் ஆக கூட நன்மை கிடைக்கும் எனக்கு தெரியுமா? அபஅதுஹும் ஃபஅபஅதுஹும் மம்ஷா, எவ்வளோ நடந்து வாராரோ கூட அவ்வளோ நன்மை கூட. சுப்ஹானல்லாஹ். மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு கிட்ட வாரத்தை விட நடந்து வாரது இது கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த அளவு தூரத்தில் இருக்கிறீங்களோ தூரத்திலிருந்து நடந்து வாங்க, நடந்து வார ஒவ்வொருக்கும் உங்களுக்கு நன்மை கூடிக்கொண்டே போகும். ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, பஷ்ஷிரில் மஷாஈன பில்-ஸுலம் பின்-நூரி தாம் யௌமல் கியாமா, ஃபஜ்ருடைய டைமில், இருட்டு டைமில் நடந்து வாரவங்களுக்கு கியாமத்தில் ஒளி கிடைக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மராயன்னு சொன்னாங்க. மஸ்ஜிதுகள் சகோதரர்களே, எங்களுடைய எல்லா காரியங்களும் மஸ்ஜிதில் அமையும். அதனால தான் மஸ்ஜிதுகள் நிர்வகிக்கப்படுறது, மஸ்ஜிதுகள் நல்ல முறையில் உருவாக்குறது. எங்களுடைய இந்த நாங்கள் தொழக்கூடிய இந்த மஸ்ஜிதுடைய ஃபவுண்டர் மெம்பர் மர்ஹூம் மஹ்தூம் லெப்பே அவர்கள். சுப்ஹானல்லாஹ். அவர் ஒரு ஆசை, எல்லாரும் வியாபாரம் பண்ணினாங்க, அவர்கிட்ட இருந்த ஒரு இடத்துல அவர் ஒரு ஆசை வச்சாரு, நான் என் ஸ்டாஃப்மார் எல்லாம் தொழுகிறதுக்கு ஒரு சின்ன ரூம், இந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் தான் இருந்திருக்குது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆரம்பித்த ஃபவுண்டர் மெம்பர் அவர், இன்றைக்கு அதுக்கு பின்னால் இந்த பள்ளி வளர்ந்து எத்தனையோ பேர் தொழுந்து இன்றைக்கு ஜுமாக்கள் தொழுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகா ஜாரியால் உண்டு, அவ் மஸ்ஜிதன் பனா, ஒரு மனிதன் கட்டக்கூடிய மஸ்ஜித், உருவாக்கக்கூடிய மஸ்ஜித். அது அர்த்தம் முழு செலவும் அவரை போட்டு செய்கிறது இல்லத, அவர் உருவாக்கிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு 100 ரூபா சல்லியும் பள்ளி கட்டுறதுக்கு உருவாக்கப்பட்டிக்கு, அவர்கிட்ட ஒரு சினோரு சல்லி கூட, சினோர் ஒரு பங்களிப்பு, அவர்கிட்ட சல்லிக்கல, சல்லி கொடுக்கல, அவர் சில ஐடியா கொடுத்து செஞ்சுக்கிறார், நல்ல நீயத்தோடு செஞ்சுக்கிறார். சுப்ஹானல்லாஹ். அவருடைய நன்மை எந்த அளவுக்கு கூடிக்கொண்டு போகும். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இது மாதிரி தான் உருவாக்கினாங்க. எங்களோட ஸ்ரீலங்காவில் இருக்கிற பழைய மஸ்ஜித்கள் எடுத்து பாருங்கள், ஏக்கர் கணக்கில் பள்ளிக்கு வருமானத்தை விட்டுட்டு போனாங்க. அதுக்கு பிறகு வந்த நிர்வாகிகள் அதை சரியாக நிர்வகிக்காத கைவிட்டு பறித்து வைத்துட்டு இன்றைக்கு அதை திருப்பி கைப்பற்றணும்னு எத்தனையோ பள்ளிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு பள்ளிக்காக வேண்டி சின்ன துண்டை கேட்டாலே சண்டை பிடிக்கிறாங்க, அடுத்தவங்க தராம சல்லி தாரம் என்றாலும் ரெடி இல்லை, பள்ளிக்கு எகேன்ஸ்டாக. என்னத்துக்கு? பள்ளியுடைய இது யாருக்கும் சொந்தம் இல்லை. இன்றைக்கு 2026 நாங்கள் இருக்கிறோம். ஒரு 50 வருஷம் முன்னுக்கு தள்ளி பாருங்களேன், 2075 நினச்சிக்கோங்க, என்ன நடக்கும்? உங்களோட கடை ஈக்குமோ இல்லையோ தெரியா, உங்களோட புள்ளையில் அந்த கடையை செஞ்சு உங்களோட புள்ளையில செய்வாங்களோ தெரியா, அல்லது யாரும் சரி வித்துட்டு கொடுப்பாங்களோ தெரியா. ஆனால் பள்ளிக்குமா? பள்ளி கியாமத் வரைக்கும் நீக்கும் உங்களோட கடை செலவே ஈக்காது, கடை இல்லாமல் வைத்திருக்கலாம். ஆனால் மஸ்ஜித் இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையில வேறொரு ஹொத்துபா, இந்த இடத்துல இருந்து ஒரு மிம்பரில் ஒரு ஹத்தீப் ஹொத்துபா பண்ணி கொண்டிருப்பார், கேட்குறவங்க எல்லாம் வேறு யாரோ. 100 வருஷம் தள்ளி பாருங்க என்ன நடந்துச்சு. மஸ்ஜிதுகள் இது கொஞ்சம் காலத்துக்கு போகிற நிர்வாகிகள் இவங்க 3 வருஷத்துக்கு பப்ளிக்கால அப்பாயிண்ட் பண்ணுறவங்க, எந்த ஒரு பவரும் நிர்வாகிகளுக்கு இல்லை. எந்த மஸ்ஜிதுலையும் மஸ்ஜித் வக்ஃப் செஞ்சதோட, நல்லா கேட்டுக்கொள்ளும், மஸ்ஜிதுகளை வக்ஃப் செஞ்சதோட அது வக்ஃப் சொத்து, அது வக்ஃபுடைய சொத்து. யாருக்கு சொந்தம்? பப்ளிக்கு சொந்தம். முழு மஹல்லாவாசிகளுக்கு இந்த பள்ளிக்கு சொந்தம். இந்த பள்ளிக்கு யாரையும் உரிமை கொண்டாட முடியாது. சில மஸ்ஜிதுகள் இருக்குது, அவங்களோட குடும்பம் நிர்வகிக்கிறாங்க, அவங்களோட இடம், அவங்களோட மஸ்ஜித், அது அவங்களுக்கு சொந்தமானது, நல்ல காரியத்துக்கு ஆசைக்காக செய்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்த வக்ஃப் செஞ்சதுக்கு பின்னால் வக்ஃப் செஞ்சவருக்கும் அதுக்கு பவர் இல்லை, அவரோட பிள்ளைகளுக்கும் அதுக்கு பவர் இல்லை. இது வக்ஃப் சொத்து, இது வக்ஃபாக மாறிடும். இதுக்கு யாருக்கும் வந்து கையடிக்கிறதுக்கே இல்லாது. நிர்வாகிகள் கட்டாயம் நீக்கணும் சகோதரர்களே. 3 வருஷத்துக்கு ஒருக்கா நிர்வாகிகள் இந்த ஒன்றை நிர்வகிக்கிறதுக்கு ஆள் இல்லாட்டி ஒரு பொது விஷயத்தை பாதுகாக்கலாம் போகும். அது யார் நிர்ணயிக்கிறது? பப்ளிக் நிர்ணயிப்பாங்க. யாரும் அவங்களோட பவரை வச்சு சல்லியை வச்சு சொத்தை வச்சு அப்படி உள்ளுக்கு வரல, அப்படி வரவே இல்லாது. பப்ளிக் முடிவு பண்ணுவாங்க. யார்? நிர்வாகிகள். நிர்வாகிகளுக்கு எந்த பவரும் இல்லை. அல்லாஹ் ஆக பயப்பட வேண்டியவர்கள் நிர்வாகிகள். அல்லாஹ் குர்ஆன்ல நிர்வாகிகளுக்கு சில இதுகளை சொல்லி வச்சுக்கிறான், இப்படி உள்ளவங்க தான் நிர்வாகத்துக்கு வரையிலும். உலகத்துக்கு வேண்டாம், சிலவங்களுக்கு இப்படி கொலரை தூக்கி காட்டுற வேலை ஐக்கியம் நிர்வாகி. நான் இந்த பள்ளியில் ட்ரஸ்டின்றது ஒரு அந்தஸ்து இல்லை சகோதரர்களே. சில இடத்துல நாங்கள் பார்க்குறோம், கல்யாணம் பேச போக்கல, அந்த கல்யாணம் பேசுறதுல வாப்பாட சில உண்டு போட போக்கல, இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் இந்த பள்ளியில் வாப்பா ட்ரஸ்டின்னு போட்டிக்கிறாங்க. அதை போட தேவையில்லை, அது ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லை ட்ரஸ்டின்னு போடுறதுக்கு.
உங்களோட படிப்பென சரி இருந்தால் அந்த குவாலிஃபிகேஷனில் போடுங்க. பள்ளியில் ட்ரஸ்டி ஆகிக்கிறது எடுத்து போடுவாங்க. இன்றைக்கு சிலருக்கு அது கொலரை தூக்கி ஒரு பெருமை அடிக்கிற விஷயமாக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு கியாமத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்கும் பொழுது, கண்ணியமானவர்களே, யாரையும் பார்த்து அல்லாஹ் கேட்க மாட்டான், இங்கே வாங்க, இந்த பள்ளியோட பொறுப்பை நீங்கள் எடுக்கல, நீங்கள் என் மஸ்ஜிதில் நிர்வாகி ஆகலன்னு அல்லாஹ் கிட்ட ஒரு கேள்வி இல்லை. ஆனால் அல்லாஹ் கிட்ட எப்படி ஒரு கேள்விக்கு தெரியுமா? நிர்வாக பொறுப்பை எடுத்த ஒவ்வொருக்கிட்டையும் அல்லாஹ் தோண்டி தோண்டி கேட்பான், அணுவாக கேட்பான், ஒவ்வொன்றையும் கேட்பான், எடுத்த பொறுப்பை எப்படி செஞ்சீங்க. பாக்கிலேஸ் இல்லை. உலகத்தில் எங்கட மற்ற காரியங்களை தாண்டி நாங்கள் சொர்க்கத்துக்கு போகிறதே பெரிய விஷயம். குடும்பம் ஒரு பக்கம், வியாபாரம் ஒரு பக்கம், நிலைமைகள் ஒரு பக்கம், இப்படி ஈக்கத்தக்கன இதுக்கு பதில் சொல்லவே அல்லாஹ்கிட்ட எங்களுக்கு பதில் சொல்லத்துக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோ செஞ்சுக்கிற அட்டூழியம். அதில் வேறு நிர்வாக பொறுப்பேன் தலையில் எடுத்து போட்டுக்கொண்டு இப்போ இதுக்கும் பதில் சொல்லுங்களே. தேவையா? இது ஆசையோடு முன்னுக்கு வந்து எடுக்கிற விஷயம் இல்லை சகோதரர்கள். இது யாரும் நினைச்சிருவானு பள்ளி சொந்தம் நிர்வாகிகளுக்கு இவங்க தான் நிரந்தரம் இல்லை. மஸ்ஜித் பப்ளிக்கு உள்ளது, வக்ஃப் சொத்து பப்ளிக், எல்லாரும் சொந்தம். இந்த பள்ளி யார் நடத்தணும்? நாங்கள் தான் எல்லாரும் சேர்ந்து நடத்தணும். நிர்வாகிகள் மட்டும் நடத்துறதில்ல. இந்த பள்ளியை யார் கெட்டணும்? எல்லாரும் சேர்ந்து கெட்டணும். இந்த பள்ளியோட செலவினங்களை யார் கவர் பண்ணணும்? எல்லா மஹல்லவாசிகளும் சேர்ந்து செய்யணும். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு அழகான நல்ல முறை எல்லா மஸ்ஜிதுகள்லையும் எங்களோட நாட்டில் வெளிநாட்டுகள் எல்லாம் சந்தாவுடைய சிஸ்டம் இருக்குது. ஏன் அந்த சந்தாவுடைய சிஸ்டம் ஏன் தெரியுமா? மஸ்ஜிது தொலை வாரவருக்கு ஒரு ஹக்கு இருக்குது, மஸ்ஜிதில் கரண்ட்டை பாவிக்கிறவருக்கு ஒரு ஹக்கு இருக்குது, மஸ்ஜிதில் டாய்லெட்டை பாவிக்கிறவருக்கு மஸ்ஜிதுக்கு செய்கிற ஒரு ஹக்கு இருக்குது, தண்ணியை பாவிக்கிறதுக்கு. மாஷா அல்லாஹ் சில மனிதர்களை பார்ப்பீங்க, ஒரு பள்ளிக்கு 2 ரக்காத் தொலை வந்தாலும் முட்டியில் என்ன சரி போட்டு போவாங்க. அந்த அளவுக்கு மனசில் பக்குவம் அவருக்கு. ஏண்ட ஒரு பர்சனல் விஷயத்துக்கு பள்ளியை நான் பாவிக்கக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன் தஹியத்துல் மஸ்ஜித். மஸ்ஜிதுக்கு கொடுக்கக்கூடிய, மஸ்ஜிதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை, அதில் எந்த குறையும் கடனாளிகளாக அல்லாஹ் கிட்ட நாங்கள் போய்த்தரக்கூடாது. பள்ளிக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்தாலும் எவ்வளோ சரி ஈக்கிறத உண்டியலில் போட்டு போகிற சில பழக்கம் சில நல்ல மனிதர்கள் டிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. எந்த பள்ளிக்கு போனாலும் அதை செய்வாங்க. ஏன்? நான் பள்ளிக்கு கடனாளியாக ஆகிடக்கூடாது. பள்ளி என்னைய சொர்க்கத்துக்கு எடுத்து போகிற வேலை எனக்கு செஞ்சு தருவது. மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஹசரத்மார் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை படித்து கொடுக்குறாங்க. என்ன செய்கிறாங்க? பள்ளியில் 5 நேர தொழுகை உங்களுக்கு சொல்லித்தராங்க. தொழுகைக்கு பின்னால் சில பயான்களை வைக்கிறாங்க, ஃபிக்ஹ் கிளாஸ் வைக்கிறாங்க. ஏன்? நீங்கள் பிஸ்னஸ் செய்றீங்க உங்களோட ஒரு பக்கம், அது உங்களோட சைடு. எங்களோட சைடு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சைடை சொல்லி தரணும், சொர்க்கத்தில் வழியை உங்களுக்கு காட்டி தரணும். இப்படியே நீங்கள் துனியான்னு போய்த்து மௌத்தா விட்டீங்கன்னா நாளைக்கு கஷ்டப்படுவீங்க. அல்லாஹ் எங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு வச்சுக்கிறான். அந்த அமானித பொறுப்பு இவைகள் சரியாக நிர்வகிக்கப்படுது. கண்ணியமானவர்களே, மஸ்ஜித்ன்றது வாய்க்கு லேசான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. மஸ்ஜிதில் பொறுப்பு எங்கட பொறுப்பு. மஸ்ஜித் அழகாக வைக்கிறது எங்கட பொறுப்பு. மஸ்ஜிதுக்கேன் காப்பட் போடுறாங்க, மஸ்ஜிதுக்கேன் ஏசி போடுறாங்க. பள்ளிக்கு வாரவர் அவட்ட அமல்களை அழகாக செஞ்சுட்டு போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபிகள்கிட்ட ஒரு அழகான பழக்கம் இருக்குது. மஸ்ஜித் கெட்டுறேன்னா முன்னுக்கு வருவாங்க. எங்கட நாட்டில் கூட எத்தனையோ அரபிகள் மஸ்ஜித் கட்டி கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா மஸ்ஜித் கட்டி கொடுக்குறதுல நன்மை அவ்வளோ பெரிய நன்மை. அது சதக்கா ஜாரியான்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் கல்ஃபுக்கு போனால் சில கட்டத்தில் சவுதியில் சில ஏரியாவில் நான் போகக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையில் 4 பள்ளி விளங்கும். இந்த பக்கம் 2 பள்ளிக்கும், அங்கிட்டு பக்கம் 2 பள்ளிக்கும். என்னத்துக்கு அவ்வளோ பள்ளி? ஏன்னா அவ்வளோ அழகாக கள்ளி கெட்டப்பட்டி. அரபு நாடுகளுக்கு போனால் பள்ளிக்கு பாருங்களேன், பள்ளி எவ்வளோ அழகாக வச்சு பள்ளி வந்து தொழக்கூடியவங்களுக்கு இன்னும் 2 ரகாத்தோல ஆசை வரும். ஈக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜிக்ர் செய்ய ஆசை வரும். குரானை கொண்டு குரானை ஓதிட்டு போக ஆசை வரும். மஸ்ஜிதுகள் அழகாக இருக்கணும், பசந்தாக இருக்கணும், இதை நிர்வகிக்கணும், இது அழகான முறையில் செய்யணும், செய்ய வேண்டிய ஆட்கள் முன்னுக்கு வரணும். அதனால தான் மஸ்ஜித் நிர்வாகிகளை பற்றி பேசும்போக்களை வருவது சொந்த சாக்கால செலவழிக்கிற மனுஷன் ஆகிக்கணும். கஞ்சன்களுக்கு பள்ளிக்கு வரையில நிர்வாகியா எடுத்தது பிடிச்சது எல்லாமே கலெக்ஷனில் செய்கிற இல்லை. ஒரு தேவை வருவது சொந்த சாக்கால் எடுத்து கொடுக்குறார். குர்ஆன் சொல்லுது, வா காமஸ் இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் வா காமஸ் ஸலாத வா ஆத ஸகாத. விட்டு தொழுகிற மனுஷனுக்கு வாரத்துக்கு இயலாது. ஃபஜ்ர் தொழாதவருக்கு நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு இயலாது. 5 நேர தொழுகையை பேணி தொழுகிறவர் ஆகிக்கணும். வா காமஸ் ஸலாத்தண்டா அது அர்த்தம் வந்து 5 டைம் ப்ரேயர்ஸ், நேரத்துக்கு மஸ்ஜிதில் தொழுகிற பேணி தொழுகிற ஒரு தொழிலாளி ஆகிக்கணும். ஃபஜ்ர் தொழாதவங்களுக்கு வரையலாம். நிர்வாக தெரியும் உங்களோட மஹல்லாவில் வந்து அவங்களுக்கு லேசு. ஃபஜ்ருக்கு வராரா இல்லையான்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள் யாரை கொண்டாரு. ஃபஜ்ர் வராதவருக்கு நிர்வாகத்தில் வரையலாம். தொழுகை விட்டுட்டு தொழுகிறவருக்கு, பாங்க சொன்னால் பள்ளிக்கு வராதவருக்கு நிர்வாகத்துக்கு வாரத்துக்கு இயலாது. 2வது சொல்லுவா ஜகாத் கொடுக்குற மனுஷனாக இருக்கணும். இது அர்த்தம் என்னாண்டால் உலமாக்கள் தஃப்சீரில் எழுதுகிறாங்க, அந்த மனிதன்ட்ட கஞ்சத்தனம் வைக்கக்கூடாது. மற்ற எல்லாத்துக்கும் செலவழிப்பார், குடும்பத்துக்கு செலவழிப்பார், பள்ளிக்கு வரப்போல் அப்படியே சாப்பிடு காய போட்டுருவார், கொடுக்க மாட்டார். சகோதரர்களே,
மஸ்ஜிதுகளை உருவாக்கப்படுறதுக்கு ஏண்டா இது எங்களோட அடிப்படையான பேஸ். எங்களோட எதிர்காலம், எங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லது எங்களோட மஸ்ஜிதுகளில் தான் படித்து கொடுக்கப்படுது. நல்ல வழிகள், நல்ல அஹ்லாக்கள் மஸ்ஜிதுகளில் பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கப்படும். அதனால் சகோதரர்களே, மஸ்ஜிதுகளில் கை வச்சவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை பின்னால் ஹிதாயத்தை கொண்டு நசீபாக்கினாங்க. இந்தியாவில் உங்களுக்கு எல்லாருக்கும் பாபர் மஸ்ஜிதுடைய சரித்திரம் தெரியும். அநியாயமாக இடிக்கப்பட்டு செய்யப்பட்ட உண்டு. அதுக்கு சதித்தீட்டினோரால் சுப்ஹான் அல்லாஹ் 2 பேர் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். இன்றைக்கு அவங்க மூலமாக முழு இந்தியாவிலே இன்றைக்கு வரைக்கும் 100க்கு மேலான மஸ்ஜிதுகள் அவங்களோட செலவில் கட்டப்பட்டு. சகோதரர்களே, மஸ்ஜிதுகள் எங்களோட எப்பயுமே இணைஞ்சு எங்களோடு இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒன்று. இதை நிர்வகிக்கிறது, மஸ்ஜிதுக்காக வேண்டி செலவழிக்கிறது, இந்த விஷயத்தில் நாங்கள் யாரும் கஞ்சத்தனம் படக்கூடாது. மாஷா அல்லாஹ், எங்களோட மஹல்லால நாங்கள் வெள்ளிக்கிழமைக்கு பக்கெட் பிடிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஜும்மா தொல்லை வரக்கூடிய மக்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு கொடுத்துட்டு போகிறோம். அதே மாதிரி மாந்தாந்த சந்தா எங்களோட மஸ்ஜிதில் செய்யப்பட்டு. அன்பானவர்களே, மிக முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட் நான் முன் வச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு இந்த சந்தாவுடைய விஷயத்தில் நாங்கள் ஒரு ஆளை பொறுப்பு போட்டிக்கிறோம். அவர் உங்களோட கடைகளுக்கு மாதம் அந்த டைம் வரப்போக அவர்கிட்ட புக் எடுத்துகிட்டு வருவார். கண்ணியமானவர்களே, அவர் எங்கள்கிட்ட சொன்ன மிக கவலையான செய்தியை நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட முன் வைக்க விரும்புகிறேன். இதை யார்கிட்ட சொல்ல, இதை எங்களோட மாநிலவாசிகள்கிட்ட தான் சொல்லணும். அவர் எங்கள்கிட்ட முன் வச்ச ஒரு மிக கவலையான செய்தி. அவர் எங்கள்கிட்ட முன் வச்சார் ஒரு செய்தி. நான் சந்தா எடுக்க சில கடைக்கு போகிறேன். அந்த கடை மாதத்துக்கு எங்களுக்கு தாரது மஸ்ஜிதுக்கு 200 ரூபா தாராங்க அல்லது 500 ரூபா தாராங்க. சில கடைக்கு எப்படி கலெக்ஷன் போனால் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி போன மாதம் ஒரு கடையை சொன்னார். 5 தைனம் அந்த கடைக்கு போன 200 ரூபா சல்லி எடுக்க. யாருக்கு கொடுக்க சல்லி சகோதரர்களே? மஸ்ஜிதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹக்கு. 5 தைனம் போனேன் அந்த கடைக்கு, 5 நாள் என்னை விரட்டி அனுப்பினார். கண்ணியம் இல்லாமல் என்னையோடு நடந்து கொள்கிறார். சகோதரர்களே, மஸ்ஜிதில் வேலை செய்கிறவங்கள இழிவாக மட்டும் நினச்சிடுவான். நல்ல விளைங்கோங்க, அல்லாஹ் நாளைக்கு கண்ணியப்படுத்துவான். மஸ்ஜிதோட உள்ளம் தொடர்புள்ள மக்கள். ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். உலகத்தில் ஆக சிறந்த ஒரு ஜாப் ஈக்கின்றா, ஆக சேலரி கூட ஜாப் வேற ஈக்குது, அதை பேசலண்ணா. அல்லாஹ்விடத்தில் ஆக சிறந்த ஒரு ஜாப் உலகத்தில் ஈக்கும் என்றால் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஜாப். மஸ்ஜிதில் ஒரு இமாம் ஆகிக்கிறது, மஸ்ஜிதில் முஅஸ்ஸின் ஆகிக்கிறது, மஸ்ஜிதில் ஸ்லீப்பர் கவுண்டருக்கு பொறுப்பாகிக்கிறது, மஸ்ஜிதில் பாத்ரூமை கழுவுறது, மஸ்ஜிதில் சந்தாக்கு பொறுப்பாகிக்கிற இந்த ஆட்கள் ஈக்கிறாங்களே, மஸ்ஜிதில் அவங்களோட ஜாப் அமைஞ்சிக்கு மஸ்ஜித் உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த மனிதனுடைய உள்ளம் பள்ளியோட தொடர்பு பட்டிக்குமோ இந்த மனிதனுக்கு எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் அவன் அரிசிகளை கொடுத்து கண்ணியப்படுத்துவான். மஸ்ஜிதில் பாத்ரூம் கழுவுறவர் இருக்கிறாரே, மஸ்ஜிதில் ஸ்லீப்பர், அப்படி தான் அவங்கள இழிவாக நினைக்கிறேன் செல்வங்க. இவெல்லாம் யார் எனக்கு பேச, இவெல்லாம் ஸ்லீப்பருக்கு பொறுப்பாய்க்கிறவன், பாத்ரூம் கழுவுறவன் பள்ளிக்கு எங்களுக்கு பேச வராங்க, அப்படி தானே செல்வங்க பேசுகிறேன். சகோதரர்களே, அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுக்குற கண்ணியமும் கௌரவமும் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், சில வேளை நானும் நீங்களும் நினைப்போம், என் பிள்ளைய நான் இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு ஒரு பள்ளியில் முஅஸ்ஸினாக வைக்கேன். அல்லாஹ் இவ்வளோ கண்ணியப்படுத்துகிறானே. ஒரு பள்ளியில் ஸ்லீப்பருக்கு பொறுப்பாக இருந்து என் பிள்ளை இவ்வளோ கண்ணியமாக இன்றைக்கு வந்திப்பானே. இன்றைக்கு அல்லாஹ் கியாமத்தில் கொடுக்கக்கூடிய கண்ணியம் யாரும் அப்படி நினச்சிடுவாங்க. அதனால் சகோதரர்களே, உங்களோட கடைகளுக்கு சந்தாக்கு வந்தால் மனப்பாரத்தோடு கொடுக்கவானு, கலெக்ஷன் கொடுக்குற மாதிரி கொடுக்கவானு. உங்களோட வியாபாரத்தில் பறக்கத்ததில்லை. ஒரு மதரசாவுக்கு நாங்கள் எல்லோரும் போனோம். அந்த மதரசாவில் நான் அந்த மதரசாவின்னு சொல்கிறேனே, எங்களோட பெரிய பள்ளி மதரசா அப்துல் அசீஸ் மௌலவி பொறுப்பாய்க்கிறாங்க. அழகாக மஸ்ஜித் நடக்குது. எங்களோட ஊருக்கு ஈக்கக்கூடிய ஒரு மதரசா. அந்த மதரசாக்கள் எங்களோட வியாபாரத்துக்கு பறக்கத் சகோதரர்களை மறந்துடுவான். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இடங்கள். அந்த மதரசாவுக்கு டோனர்ஸ் கேதரிங்க்கு எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தாங்க. வந்துட்டு அவர் சொன்ன ஒரு அழகான செய்தி என் உள்ளத்தில் இன்னும் பதிவாகிக்குது சகோதரர்களே. அந்த டோனர்ஸ் கேதரிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். மதரசாவோட ஒரு தேவைக்கு ஈக்கக்கூடிய வியாபாரிகள், அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தாங்க. அந்த டோனர்ஸ் கேதரிங் ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம், சுப்ஹானல்லாஹ், மிக அழகான ஒரு செய்தி. அவர் எல்லாத்தையும் பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? இந்த இடத்துல நான் உங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டிருக்கிறேன், இந்த மதரசாவை நடத்துறதுக்கு உங்களோட வசதி, உங்களோட சல்லிவலை தாங்க என்று கூப்பிட்டு நீங்கள் மனப்பாரத்தோடு வந்திருந்தா தயவு செய்து நீங்கள் எல்லாம் திரும்பி போங்க. யாரு சரி இன்றைக்கு இப்படி வந்திருந்தீங்கண்டா, அதாவது நான் இந்த மாதிரி மதரசாவளுக்கும் பள்ளிகளுக்கும் கொடுக்கறது தான் ஏண்ட வியாபாரத்தை முன்னேற்றுதுன்னு ஆசையோடு வந்திக்கிறவங்க மட்டும் உட்காருங்கண்டா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. எங்களுக்கு விளங்காததுக்கு சகோதரர்களே, எங்களோட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பறக்கத்தை எதில் வருது தெரியுமா? எங்களுக்கு தெரியா. மலேசியாவில் இருக்கிற ஒரு மிக பெரிய ஒரு மில்லியனரோ பில்லியனோ எனக்கு நினைவில்லை, ஆனால் அவரை டிவியில் ஒரு பேட்டி காண்றாங்க. ஒரு ஃபேமஸான பெரிய ஒரு பணக்காரர் மலேசியாவில். அவர்கிட்ட அந்த கேள்வியில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க,
உங்களோட பிஸ்னஸ்ட சீக்ரெட் என்ன, உங்களோட சக்ஸஸ்ட சீக்ரெட் என்ன? இவ்வளோ முன்னேறி நல்ல சீக்ரெட். சுப்ஹானல்லாஹ். அவர் 2 விஷயம் சொல்கிறார் சகோதரர்களே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 2 சொல்கிறார். முதலாவது சொல்கிறார் சலா, 5 நேர தொழுகையை நான் தொழக்கூடிய மக்கள் அப்படிதான் நினைக்கிறேன். 2வது சதகா, சலா அண்ட் சதகா, இது 2ம் தான் என் பிஸ்னஸ்ட சீக்ரெட், என் சக்ஸஸ்ட சீக்ரெட். சகோதரர்களே, சதகாவை தயவு செய்து, சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும், தயவு செய்த சதகாவை நீங்கள் யாரும் குறைவா நினைச்சிருவாங்க. நீங்கள் கொடுக்குறது 100 ரூபாய் இருக்கலாம், 200 ரூபாய் இருக்கலாம். தயவு செய்து நல்ல நியத்து வைங்க. பள்ளிக்கு சந்தாக்கு வரும் பொழுது கொடுக்குற சல்லியை பாரத்தோடு கொடுக்குறேன்னா நீங்கள் கொடுக்க வேணாம். நீங்கள் நிர்வாகத்தில் சொல்லுங்கள், நிர்வாகத்தில் சொல்லுங்கள், அல்லது வாரவட்ட சொல்லுங்கள், இந்த மாதம் நான் உங்களுக்கு சதக்கா தர மாட்டேன், சந்தா தரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சரி சொல்லி அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் மனப்பாரத்தோடு அந்த 100 ரூபா கொடுக்குறதே மாதத்துக்கு 100 ரூபா சகோதரர்களே. 500 ரூபா இன்றைக்கு எவ்வளோ வியாபாரம் பண்ணுறோம், லட்சத்தில் பண்ணுறோம், கோடியில் பண்ணுறோம் சிலவங்க வியாபாரம். ஆனால் மஸ்ஜிதுக்கு என்று வரும் பொழுது கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை பார்த்தா 500 ரூபா. ஒரு நாளைக்கு பிரித்து போட்டு பாருங்கள் எவ்வளோ வருது, 500 ரூபாண்டா. கண்ணியமானவர்களே, கொடுக்கிறது மன ஆசையோட, விருப்பத்தோட, சந்தோஷத்தோட, நான் கொடுக்குற இந்த சதக்கா ஏன் இந்த வியாபாரத்துக்கு பரக்கத்து வரும் என்ற நீயத்து, நல்ல நீயத்து இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. அதுதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல தெளிவாக சொல்லிட்டாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத். உங்களோட எல்லா அமலும், ஒரு அமல் இல்லை, தொழுகை மட்டும் இல்லை, நீங்கள் உலகத்தை செய்கிற எல்லா நல்ல காரியம் உங்களோட நீயத்தோடு தான் தொடர்பட்டீங்க. நீயத்து தவறிச்சீண்டா, நீயத்து பிழைச்சிச்சீண்டா, நல்ல இன்டென்ஷன் இல்லாட்டி உங்களுக்கு அதில் எந்த நன்மையும் கிடைக்காது. நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் பரவாயில்ல. அதனால தான் ஒரு கட்டத்தில் வரும், துனியாவில் ஒரு மனிதர் வருவார், அந்த மனிதன் கோடியில் சதக்கா கொடுத்தால், அவர் உலகத்தில் இருக்கிற காலத்தில் சதக்கா கொடுக்க ஃபேமஸ். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஹாஜியார். இன்னொருத்தர் வருவார் கியாமத்தில், அவர்கிட்ட ஒன்றுமே இருக்காது. அவர் கொடுத்திருக்கிறது 1000 லைக்கும், 100 ரூபா லைக்கும், 20 ரூபா லைக்கும், அவ்வளோ தான் கொடுத்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், கியாமத்துடைய நாளில் இந்த கோடியில் கொடுத்தவனுக்கு ஒன்றுமே கிடையாது. 100 ரூபா 200 ரூபா கொடுத்த மனிதனுக்கு எவ்வளோ நன்மை அல்லாஹ் எதை வச்சு வருது? கொடுத்த இன்டென்ஷன், நீயத்து. கண்ணியமானவர்களே, சந்தாக்கு வரும் பொழுது ஏழுமெண்டா அவரை நினைவுக்காட்டி கூப்பிடு. இன்றைக்கி வரல, ஏன் வரல? நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், பள்ளியை கொடுக்க வேண்டிய ஹக்கு இதை நான் கொடுக்கணும், நான் எதிர்பார்த்து வைக்கிறேன், நான் அதை ஒதுக்கி வச்சுக்கிறேன், உங்களுக்கு ஒதுக்கி வச்சுக்கிறேன், நீங்கள் ஏன் வரல? இப்படி தேடி தேடி மஸ்ஜிதுக்கு கொடுக்கணுமே தவிர மஸ்ஜிதுக்காக வேண்டி வார விரட்டி கொடுக்குறல்ல சகோதரர்கள், அது பிழையான ஒரு விஷயம். அதே போல் கண்ணியமானவர்களே, நாங்கள் பார்க்குறோம் சில சந்தாதாரிகள் இன்றைக்கு சந்தா கொடுக்குறத நிப்பாட்டிக்கிறாங்க. இதுக்கு பிறகு சந்தா தாரல்லேண்டோ ஏதோ அமைப்பில் சந்தா வளமையாக கொடுத்துட்டு வந்தவங்க எங்களோட சந்தா லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு கூட்டம். சகோதரர்களே, சந்தா வந்துச்சோ இல்லையோ மஸ்ஜித் சிறப்பாக நடக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் எங்களோட ஒரு கடமை இருக்குது, எங்களோட ஒரு ஹக்கு இருக்குது, எங்களோட பள்ளி, எங்களோட மஸ்ஜித், நாங்கள் வியாபாரம் செய்கிற இடத்துல இருக்கிற மஸ்ஜித், இதில் ஏண்ட பங்களிப்பு இருக்கிறது ஆக முக்கியம். உங்களோட சல்லி அதில் வராட்டி பள்ளிக்கு எந்த குறையும் வராது. பள்ளி அல்லாஹ் நடத்தாட்டுவான், யாரும் இல்லாட்டியும் அல்லாஹ் நடத்தாட்டுவான். இஸ்லாத்துடைய எதிரியை வச்சு அல்லாஹ் நடத்தாட்டுவான். சில வேலை பள்ளிகளில் தேவைண்டா, அப்படி தேவைப்பட்டுச்சுட்டா அல்லாஹ் எப்படியும் நடத்தாட்டுவான், அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் உறுதியாக விளங்கி கொள்ளணும், ஏண்ட பங்களிப்பு அதை கொடுக்கறது, சந்தோஷமாக கொடுக்கறது, ஆசையோடு கொடுக்கறது. இன்றைக்கு 100 ரூபா 500 ரூபா எல்லாம் சல்லியே இல்லை சகோதரர்களே. வெக்கம். டேமிஸ் ஸ்ட்ரீட் பள்ளியில், பஜாரிக்கிற பள்ளியில் 100 ரூபா என்ன கிடைக்குதா, 200 ரூபா என்ன கிடைக்குதா, 500 ரூபா என்ன கிடைக்குதா? ஏன் அது அதிகரிப்பு இல்லை? அதனால் மிக தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறோம், இந்த சந்தாவுடைய விஷயம் எங்களோட ஒரு பொறுப்பு சகோதரர்கள். இது எங்களோட முழு நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் 7 இடத்துலையும் ஒன்றும் இல்லாதாக்கள் கூட இன்றைக்கு மஸ்ஜிதுக்கு அவங்களோட சந்தாவை டைமுக்கு நேரத்துக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அதனால் எங்களோட அந்த சந்தாவுடைய விஷயத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மிக அழகாக செய்வோம். இது எங்களோட பள்ளி, இது எங்களோட மாநிலோட பள்ளி, இந்த கடை ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க யார் சேர்றீங்களோ உங்களோட பள்ளி, இந்த பள்ளியை நாங்கள் தான் நிர்வகிக்கணும் நீக்கிற காலம். அதுக்கு பின்னால் வாரவர்களை வச்சு அல்லாஹ் மஸ்ஜிதுகளை நிர்வகிக்க முயற்சி செய்வான். பேசின அனைத்து விஷயங்களையும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவது எனக்கும், இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.